கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். நாம் இந்த வசனத்தை வைத்துதான் நாம் நேற்றைய தினத்திலிருந்து நாம் இதை தியானித்து வருகிறோம். அதில் 2 குறிப்புகளை பார்க்க தேவன் கிருபை பாராட்டினார். இப்பொழுது அதை தொடர்ச்சியாக தான் நாம் பார்த்து தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 71:3 அது இப்படியாக சொல்லுகிறது. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். அந்த வசனம் சொல்லுகிறது, நீரே என் கண்மலையும். அப்ப தேவனுடைய கிருபையினாலே தேவன் நம்மளுக்கு கண்மலையாய் இருக்கிறார் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கடந்த நாட்களில் தியானித்து வர தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? கண்மலையா இருக்கிறார் என்றால் அது ஒரு உறுதியான அஸ்திபாரம். 2வது கிறிஸ்துவாகிய அந்த அபிஷேகத்தை காட்டுகிறது என்பதை பார்க்க உதவி செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் பார்த்தோம் எப்படிப்பட்ட கண்மலையாய் அவர் இருக்கிறாராம். முதலாவது அதிசய கண்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். 2வதாக நேற்றைய இரவிலே நாம் பார்த்தோம் பிளந்த கண்மலையாய் அவர் நம்மளுக்கு இருக்கிறார். அதிசய கண்மலையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மளுக்கு ஒரு பிளந்த கண்மலையாய் இருக்கிறார் என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதிலேயும் 2 முக்கியமான குறிப்பு. பிளந்த கண்மலை என்றால் நம்ம வலு சர்ப்பத்தின் தலையை உடைக்கிறார் என்பதையும், பிளந்த கண்மலையாய் இருக்கிறார் என்றால் அவர் வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்து நம்மளை விடுதலையாக்கி அவர் நம்மை கொண்டு நம்முடைய சத்துருக்களை பலப்படுத்தி சத்துருக்கள் மூலமாய் அவர் கனப்படுகிறார் என்பதை பார்க்க நம்மளுக்கு உதவி செய்தார். அதே போல பிளந்த கண்மலையாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2வது அவர் உயிரை திரும்ப வர பண்ணுகிறார். அதாவது நாம் இழந்து போன ஜீவனை தேவன் அந்த பிளந்த கண்மலையாய் வெளிப்பட்டு நம்மளுக்கு ஜீவனை உயிரை திரும்ப வர பண்ணுகிறார் என்பதை விளக்கமாய் பார்க்க, அதை வைத்து செபிக்க நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அந்த உயிர் திரும்பி வருகிறதுனாலே யார் நம்மளை நிந்தித்தார்களோ, யார் நம்முடைய புயங்களை கட்டி போட்டார்களோ, யார் நம்மளை மேற்கொள்ள நினைத்தார்களோ, யார் நம்மளை மடங்கடிக்க நினைத்தார்களோ அவர்களையே நியாயம் தீர்க்க ஆளுகை செய்யும்படியாய் இந்த பிளந்த கண்மலை நம்மளுக்கு உதவி செய்கிறது என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது 3வது ஒரு கண்மலையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது என்ன கண்மலையாம்? அந்த வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இங்க 3வது ஒரு கண்மலையை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன கண்மலையா? ஞான கண்மலை. அதிசய கண்மலை. அது நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிறது. இந்த பிளந்து போடுகிற கண்மலை என்பது நம்முடைய ஜீவத்தை கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவையின் ஜீவியத்தை அது மாற்றுகிறது என்பதை பார்த்தோம். ஆனா இந்த ஞான கண்மலை என்ன செய்கிறதாம்? அதை குறித்து தான் நாம் இப்பொழுது தியானிக்கிறோம். தேவன் நம்மளுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார். அந்த வசனம் சொல்லுங்க, எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை. அப்ப இந்த கண்மலை எப்படிப்பட்ட கண்மலையாய் வெளிப்படுகிறது? இந்த ஞான கண்மலை நம்மளோடு பிரயாணிக்கிறதாய் காணப்படுகிறது. அதிசய கண்மலை நாம் இருக்கிற இடத்திலே தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்பி அதிசயங்களை செய்கிறார். இந்த பிளந்து போகிற கண்மலை நாம் இருந்து போராடுகிற இடத்திலே அங்கிருக்கிற சத்ருவை நிர்மூலமாக்கி அவர்கள் மூலமாய் தேவன் கனப்படுகிறார். ஆனா இந்த ஞான கண்மலை என்ன செய்கிறதாம்? நாம் பிரயாணம் பண்ணுகிற எல்லா பக்கத்திலும் அது நம்மளோடு கூட வருகிறதாய் காணப்படுகிறது.
அப்ப தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஞான கண்மலையா இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்கள் வீட்டிலே மாத்திரம் உங்களுக்கு கண்மலையை போல் இருக்கிற தேவன் அல்ல, உங்கள் சத்துருக்களின் மத்தியிலே அவர் கண்மலையின் தேவனாய் இருக்கிறது மாத்திரம், அப்படி மாத்திரம் அவர் இருக்க போகிறது அல்ல. நீங்கள் எங்கே பிரயாணம் பண்ணினாலும், எந்த இடத்திற்கு நீங்கள் போனாலும், தேவன் சொல்லி ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் பிரயாணப்பட்டாலும் உங்களோடு இந்த ஞான கண்மலை இந்நாள் முதற்கொண்டு அது புறப்பட்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நாம் போகிற எல்லா இடத்திற்கும் நம்மளுக்கு அந்த ஞான கண்மலை புறப்பட்டு வருகிறது. அப்ப இந்த ஞான கண்மலை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஞானம் என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுகிறது, நாம் ஞானம் என்பது புத்தி, அறிவு என்று நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனா வசனம் அதற்கு இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கிறது. ஞானம் என்றால் என்னவாம்? யோபுவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாய் சேர்த்து கொண்டீரோ. ஞானம் என்றால் என்னவாம்? அது தேவனுடைய ரகசிய ஆலோசனை. நாம் அதிசய கண்மலையில ஒரு ஆலோசனை பார்த்தோம், அது பூர்வ ஆலோசனை, அது அதிசய ஆலோசனை, அது சத்தியத்திலும் உறுதியாய் இருக்கும்படி நடத்துகிறது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற ஞானத்தினால் வருகிற ஆலோசனை அல்லது ஞானம் வருவதற்காக இருக்கிற ஆலோசனை என்ன ஆலோசனையாம்? அது தேவனுடைய ரகசிய ஆலோசனை. அவர் தேவன் நம்மளுக்கு அவர் ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய ரகசிய ஆலோசனையை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது ரகசிய ஆலோசனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கொடுக்கிற ஆலோசனை சத்துருவினாலும் அறிந்து கொள்ள முடியாது, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்களாலும் அறிந்து கொள்ள முடியாது, ஏன் உங்களோடு இருக்கிறவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாது. அது உங்களுக்கென்று தேவன் வெளிப்படுத்துகிற ரகசியமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த ஞான கண்மலை நம்மளோடு பிரயாணப்பட்டு வரும் பொழுது நாம் போகிற பாதையிலே நம்மளுக்கு ரகசிய ஆலோசனை கொடுக்கிறது தான் இந்த ஞான கண்மலை. நம்முடைய பிரயாணத்திலே வருகிற மேடுகள், பள்ளங்கள், அதிலே வருகிற தடைகள், போராட்டங்கள், இவைகளில் இருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாய் தேவன் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து, எப்படிப்பட்ட ஆலோசனை? ரகசிய ஆலோசனை கொடுத்து நடத்துவார். சில ஊழியர்கள் சொல்லுகிறதை நீங்க கேட்டிருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, அநேகர் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, அதெல்லாம் என்னால செய்ய முடியவில்லை. ஆனா இன்றைக்கு இந்த ஊழியம் வளர்ந்திருப்பதற்கான காரணம் கர்த்தர் சொன்னதை மாத்திரம் நான் செய்தேன் என்று சொல்லுவாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் இன்னும் சில ஊழியர்கள் சொல்லுவார்கள், நான் இந்த காரியத்தை செய்ய தொடங்கின பொழுது, அதாவது கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி நான் செய்ய தொடங்கின போது அநேகர் என்னை ஏளனம் பண்ணினாங்க, என்னை தூஷிச்சாங்க, எனக்கு விரோதமா பேசினாங்க, ஊழியம் ஒண்ணுமில்லாம போயிரும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பாய் கர்த்தருடைய ஊழியம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சாட்சியாய் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவர்கள் அந்த சாட்சியாய் மாறுவதற்கான காரணம் என்ன? அது கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ரகசிய ஆலோசனை. அது கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ரகசிய ஆலோசனை. இது நம்முடைய ஊழியத்திலும் நீங்க பார்க்க முடியும். நம்முடைய ஊழியத்திலே தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை நாம் செய்து வருகிறோம். அநேக ஊழியங்களிலே தேவன் சொல்லுகிறதிலே நிறுத்து என்று சொல்லுகிறதிலே அநேகர் அதில் தவறி போவார்கள். ஆனா தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய ஊழியத்திலும் தேவன் திடீரென்று சொன்னார், இந்த ஊழியங்கள் எல்லாம் நிறுத்து என்று சொன்னார். உடனே அந்த ஊழியங்களை நாம் நிறுத்தினோம். மனுஷங்க என்ன சொல்லுவாங்கன்னு நாம் பார்க்கல. மற்றவர்கள் இவங்கெல்லாம் ஊழியம் ஆரம்பிச்சாங்க, இப்ப பாரு அந்த ஊழியத்தை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த பேச்சுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கல. கர்த்தர் சொன்னார், செய்தோம் என்று செய்ய ஆரம்பித்தோம். அப்படிதான் இப்படிப்பட்ட ஊழியத்தை நடத்தி வருகிறார். அப்ப இந்த ஊழியத்திலே வந்திருக்கிற, இந்த அதிகாலை ஜபத்திலே வந்திருக்கிற நமக்கு நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அவர் ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார். ஆனா நாம் அதிலே ஒன்றிலே ஆயத்தப்பட்டு தயாரா இருக்கணும். எதுக்குலே தயாரா இருக்கணும்? அவர் சொல்லுகிறதிலே, கீழ்ப்படுகிறதிலே நாம் தயாராய் இருக்கணும். அவர் சொல்லுகும் பொழுது மனிதர்கள் சொல்லுவார்கள், இது இப்படி நடக்காது, இதை நீங்க செய்யாதீங்க, இது தவறு என்று சொல்வார்கள். ஆனா கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்லிட்டா அதை நீங்கள் செய்தே ஆகணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வழியிலே, அவர் ஞான கண்மலையிலே நீங்கள் நடக்கிறவர்களாய், அவரோடு இருப்பவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். இது அடியானுடைய வாழ்க்கையிலும் ஒரு சாட்சியாய் நான் பகிர முடியும். 12ஆம் வகுப்பு முடித்த உடனே எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் போகணும் என்ற ஆசை. இது சின்ன பிள்ளையிலிருந்து எனக்கு வந்த ஆசை.
ஏன் தெரியுமா? நான் சின்ன பிள்ளையில இருந்து கார்ட்டூன் பார்க்கும் போதெல்லாம் அது இந்து மார்க்கத்தில் இருக்கிற அந்த கார்ட்டூனா இருக்கும். அதை அவர்கள் அந்த மார்க்கத்துக்குரிய காரியத்தை அவர்கள் அந்த சிறு வயதில் இருக்கிற பிள்ளைங்களுடைய நினைவிலை போடுவார்கள். அப்ப அந்த கார்ட்டூன் எல்லாம் எனக்கு பார்க்கும் போதெல்லாம் நம்மளும் ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்டா மாறணும், நம்மளும் நல்ல மீடியால படிச்சு நம்மளும் கிறிஸ்தவ கார்ட்டூன்ஸ், அதாவது பைபிள் கார்ட்டூன்ஸ் நம்ம போடணும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில பார்த்த கார்ட்டூன் எல்லாமே பைபிள் கார்ட்டூன்ஸை பார்த்தாலே நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அது பார்த்தாலே போர் அடிச்சிடும். அப்ப பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றது என்னன்னா, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பைபிள் ஸ்டோரிய இன்ட்ரெஸ்டிங்கா கார்ட்டூன் பண்ணி நம்ம போடணும்னு எனக்கு ஒரு சின்ன பிள்ளையில இருந்தே நல்ல ஆசை. 10 வயசுல இருந்து. அது 12th முடித்த உடனே அதற்கு உகந்ததாய் விஷுவல் கம்யூனிகேஷன் போவோம், மீடியாவில் நாம் போய் அதன் மூலமா ஏதாவது செய்யலாம் என்று எனக்கு ஒரு விருப்பம். அப்ப 12th முடித்ததுக்கு அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் போகணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆயத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டோம். எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி டேடி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பித்தார்கள். திடீரென்று அங்கு ஒரு தீர்க்கதரிசி, அவர் தேவ மனுஷன் ஒருத்தவர் அனுப்பப்பட்டார். அவருக்கு அங்கு வந்ததே கிடையாது. திடீரென்று அங்கு வந்தார். அது வருவதற்கான பேக்ரவுண்ட் இன்னொரு காரியம் இருக்கு. ஆனால் இது சாட்சியா இந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அங்க திடீரென்று அவர் வந்த உடனே நாங்கள் அந்நேரத்தில் சிவகாசியில இருந்தோம். சிவகாசியில டேடி இங்க ஆர்.ஆர். நகர்ல இருந்தார்கள். உடனே டேடி எங்களை வர சொன்னதுனால நைட்டு 8 மணிக்கு டிராவல் பண்ணி காட்டு வழி பாதையில பைக் எடுத்துட்டு வந்தோம். வந்த உடனே அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்த உடனே ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்க விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு எல்லாம் போக கூடாது, கர்த்தர் உங்களை வேதாகம கல்லூரிக்கு போக சொல்றேன்னு சொன்னார். உண்மையை சொல்ல போனா எனக்கு வேதாகம கல்லூரிக்கு போக விருப்பம் கிடையாது. ஏனென்றால் நான் நம்பினது என்னன்னா, கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து கத்துக்கொள்வதை காட்டிலும் வேதாகம கல்லூரியில என்ன கத்துக்க போறோம் என்று நான் நினைத்தேன். அதனால எனக்கு அங்க போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை அன்னைக்கு நைட்டு சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில டேடி என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன செய்ய போகிற? நீ வேதாகம கல்லூரிக்கு போறியா இல்ல விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போறியான்னு சொல்லி. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், நான் கர்த்தர் சொல்லிட்டா நாம் செய்யணும். கர்த்தர் சொன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நான் வேதாகம கல்லூரிக்கே போகிறேன் என்று சொன்னேன். அதை தேவன் நேர்த்தியாய் நடத்தினார். நம்ம அறியாத ஒரு ஸ்தலத்திலே, நம்மளுக்கு தெரியாத ஒரு வேதாகம கல்லூரி, ஆனால் அதிலேயும் அந்த இடத்தை நம்மளுக்கு எங்களுக்கு காண்பித்து அங்க போக தேவன் கிருபை பாராட்டினார். 3 ஆண்டு காலம் அதை படிக்க உதவி செய்தார். இந்த 3 ஆண்டு காலத்திலும் எனக்கு ஒரு விஷயம் கூட நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணுமே, அதை விட்டுட்டு இங்க வந்துட்டோமேங்கிற எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. நான் எனக்குள்ளாய் ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சு, கர்த்தர் சொன்னிட்டார் செஞ்சிருவோம், கர்த்தர் எது சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு நன்மை இருக்கும், நம்ம செஞ்சிருவோம்னு சொல்லி செஞ்சோம். இதுக்கு காரியம் என்ன நடந்தது? 3 வருஷ காலம் நான் வேதாகம கல்லூரியை படித்தேன். அது படித்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் என்னையை பொறுத்தளவு கர்த்தர் அழைச்சாதான் ஊழியத்துக்கு வரணும். வேதாகம கல்லூரி படிச்சதுனால ஊழியத்துக்கு வரக்கூடாது என்று வைராக்கியமா இருந்தேன். அப்ப தேவன் சென்னையிலே ILTC படிக்க உதவி செய்தார். அங்கே எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் ஆனேன். அங்கு இருக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது, இன்னும் 1 மாசத்துல நீ வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லி. உடனே அங்க அதே போல ஒரே மாசத்துல அங்க கோயம்புத்தூர்ல தனி ஆபீஸை வைத்திருந்தேன். அங்க எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இருந்தேன். தேவன் சொன்னவாரியே அந்த ஆபீஸை அவர்கள்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் இங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு தேவன் இந்த ஊழியத்திலே ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்தார். அதுதான் வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி. அப்பொழுது வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி எல்லாம் அதிகம் யாரும் பண்ண மாதிரி தெரியல. அது என்னவென்றால், அந்த வாட்ஸ்அப்ல ஒரு 10 நிமிடம் வீடியோ எடுத்து நம்ம அனுப்பணும். ஆனா இதுல என்ன காரியம் என்னவென்றால், எனக்கு வாட்ஸ்அப் மீடியாவை பத்தி எதுவுமே தெரியாது. கேமரா என்ன வாங்கணும் தெரியாது, கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது, அதுக்கு பின்னாடி பண்ணுகிற எடிட்டிங் தெரியாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கிரீன் ஸ்கிரீன் அங்க இருக்கிறதை எப்படி பண்ணணும் என்று எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாள் இரவும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம பின்னாடி, அதாவது அப்பாவுக்கு பின்னாடி அந்த ஸ்கிரீன் கிரீன் கலர்ல இருக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால ஒரு போர்வையை போட்டு எடுத்து அதை கட் பண்ண பார்த்தேன், அங்கங்க கருப்பு கருப்பா இருந்துச்சு, அப்பாவுடைய முகம் தெரியல. அதுதான் முதல் வீடியோ. அந்த முதல் வீடியோ 300 பேருக்கு போச்சு. ஆனா அந்த வார்த்தையின் மூலமா அநேகர் தொடப்பட்டாங்க. அப்படியே கொஞ்சம் எனக்கு டேடி சொல்லுவாங்க, நைட்டு முழுக்க நான் வேலை பார்க்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனா எனக்கு மாத்திரம் தான் தெரியும், நான் ஒவ்வொரு தடவை எடிட்டிங்ல உட்காரும் பொழுது நான் தேவ சமூகத்துல சொல்வேன், ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க. அப்படி ஒவ்வொரு நைட்டும் நான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் வேலை செய்வேன். ஏனென்றால் அந்த எடிட்டிங் அப்பப்பதான் கத்துக்கிட்டு புதுசாக தான் கத்துக்கிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு நைட்டும் நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியாது, ஏதோ ஐடியா வரும், மைண்ட்ல ஐடியா வரும், அதை அப்படியே செய்வேன். காலையிலே பார்த்தால் அது நேர்த்தியாய் வர ஆரம்பித்தது. அப்ப 300 பேருக்கு அனுப்பப்பட்ட அந்த ஊழியம் அது முடிக்கும் பொழுது 1.5 லட்சம் பேருக்கு போகும்படியாய் தேவன் கிருபை செய்தார்.
எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? கர்த்தருக்காய் நான் வேதாகம கல்லூரியை எனக்கு போக சொல்லும் பொழுது, அந்த ரகசிய ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதை கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அவர் என்னுடைய வாஞ்சியை நிறைவேற்றினார். நான் என்னுடைய விருப்பத்தின்படி நான் விஷுவல் கம்யூனிகேஷன் போயிருந்தேன் என்றால், இப்படி 1,00,000 பேருக்கு தேவனுடைய ஜீவ வார்த்தையை என்னால் அனுப்ப முடிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் நிச்சயித்து சொல்ல முடியும், எனக்கு தெரிந்த அநேகர் போய் இன்னும் அந்த நிலைமைக்கு வராதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் அடியானோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ரகசிய ஆலோசனைக்கு தயாராய் அதற்கு ஒப்பு கொடுத்ததுனால அவர் என்னுடைய வாஞ்சியை தேவன் அங்கு நிறைவேற்றினார். அப்ப தேவன் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார் என்றால் என்ன? அவர் இந்நாள் முதற்கொண்டு தேவன் உங்களுக்கு ரகசிய ஆலோசனையை கொடுக்க போகிறார். ஒரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியாத, உங்களோடு இருக்கிற கணவனோ மனைவியோ புரிந்து கொள்ள முடியாத, அல்லது உங்களோடு இருக்கிற ஊழியம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசிய ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு அவர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்நாள் முதற்கொண்டு அவர் உங்களுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார். ஆனா அதை நாம் செயல்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நம்மளே நாமே நிதானித்து பார்ப்போமாக. இன்றைக்கு அநேகர் ஆலோசனை பெறுவதற்கு வாஞ்சியாய் இருக்கிறோம், ஆனால் அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் இல்லை. அதை செய்வதற்கு நாம் கலங்கினவர்களாய் பயமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஒன்றை நான் சொல்ல முடியும், அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை. அது என்று இன்னைக்கு உங்களுக்கு அது ஒரு மறைவுடன் போல காணப்படலாம், ஆனால் அதிலே நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நீங்கள் அதன் மூலமாய் அநேக காரியங்களை எதிர்காலத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அப்ப இங்க என்ன சொல்லுகிறது? ஞான கண்மலை என்றால், ஞானம் என்றால் அது தேவனுடைய ரகசிய ஆலோசனை. அப்ப இந்த ஞான கண்மலை வந்தால், அல்லது தேவன் ஞான கண்மலையாய் வெளிப்பட்டால் என்ன நடக்குமாம்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு 3 காரியங்கள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞான கண்மலையாய் தேவன் வெளிப்பட்டால் 3 காரியங்களே நம்மளை நடத்துவார். ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன ஞான கண்மலை என்பது நம்மளோடு பிரயாணப்படுகிறது. அப்ப 3 பாதைகளிலே தேவன் நம்மளை நடத்துவார், ரகசியங்களை கொடுத்து. எந்தெந்த பாதையிலே? வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10:2-4 வரைக்கும். எல்லா வசனம் இப்படியா சொல்லுகிறது, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இங்க 3 காரியங்கள் ஞான கண்மலையினால் நடக்கிறது. அதனாலதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் ஞான கண்மலை அவர்களோடு சென்றபடியினால். அப்ப ஞான கண்மலை அவர்களோடு சென்றபடினால் 3 பாதையில அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். முதல்ல என்ன? ஞானஸ்தானம் என்னுகிற பாதையில. 2வது ஒரே ஞான போஜனத்தை புசிக்கிற பாதையிலே. 3வது ஞான பானத்தை குடிக்கிற பாதையிலே தேவன் அவர்களை நடத்தினார். இதை விவரமாய் நான் தேவ சமூகத்திலே தியானிக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஆனால் நேரத்தின் நிமித்தமாக குறிப்பை மாத்திரம் கொஞ்சம் சொல்லிவிட்டு நாம் ஜெபத்திலே இந்த ஞான கண்மலைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எப்படி ஞானஸ்தானம் பெற்றார்களாம்? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது நாம் அடிக்கடி கேட்கிற பகுதி தான், அநேகர் நம்மளுக்கு பரிச்சயமான பகுதி தான். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை பெற்றார்களாம்? மேகத்தினால் ஞானஸ்தானம் பெற்று சமுத்திரத்தினால் அவர்கள் ஞானஸ்தானம் பெறும்படி இந்த ஞான கண்மலை அவர்களை நடத்தினது. அப்ப மேகத்தினால் வருகிற ஞானஸ்தானம் அல்லது மேகம் என்பது என்னதாம்? அது வசனம் இப்படி சொல்லுகிறது, அது 2 காரியத்தை காட்டுகிறது. மேகம் என்பது முதலாவது யாத்ராமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படியாக்கி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சமாக அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவ மேக ஸ்தம்பத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிறது என்பது என்ன? அது கர்த்தரினால் நடத்தப்படுகிற அனுபவம்.
கர்த்தரினால் நடத்தப்படுகிறது தான் இந்த மேக ஸ்தம்பத்தின் ஞானஸ்தானம் என்று சொல்லுவோம். மேக ஸ்தம்பத்தின் ஞானஸ்தானம் அது ஆவியினால் பெறுகிற ஞானஸ்தானம் என்று இன்னொரு அர்த்தமும் வேதத்தில் இருக்கு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வியாக்கியானம் வழக்கம் என்ன? அது ஞான கண்மலையாய் தேவன் நம்மளுக்கு வெளிப்பட்டால் அவரே நம்மளை நடத்துவார். அவர் பகலிலே நம்மளை நடத்துவார், இரவிலே அவரே நம்மளுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் காணப்படுவார். இங்கு வசனம் சொல்லுகிறது மேக ஸ்தம்பத்தினால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்ற என்ன அர்த்தமாம்? அவர்கள் கர்த்தரினால் நடத்தப்பட்டார்கள். அப்ப தேவன் இன்றைக்கு ஞான கண்மலையை வெளிப்படுகிறபடினால் முதலாவது அவர் உங்களுக்கு மேக ஸ்தம்ப ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். மேகத்தினால் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். இந்நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தரினால் நடத்தப்பட போகிறீர்கள். இந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடத்தப்பட போகிறீர்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? எத்தனை நாள் அல்லது எவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மளை நடத்துவாராம்? அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதே வசனத்தின் மேல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது. யாத்திராகம் 13:21 முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு. அப்ப கர்த்தர் கொஞ்ச நேரம் நம்மளை வழி நடத்திட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது அல்ல, அவர் நம்மளோடு இரவும் பகலும் நடப்பாராம். நம்ம யோசிக்கலாம், கர்த்தர் எப்பயும் நம்ம கூட தானே இருந்து நடத்துவார், அதுல என்ன கொஞ்ச நேரம் விட்டுட்டு போறது? தேவ மனுஷர்களுக்கு கொஞ்ச நேரம் தேவன் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் 13 வருஷம் ஆபிரகாமோடு பேசல. அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையில தான் ஆபிரகாம் நடந்து கொண்டிருந்தான். ஆனா 13 வருஷத்துக்கு அப்புறம் தான் தேவன் இவன் உஷ்ணமான வேலையிலே கூடாரத்துக்கு வெளியிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப தேவன் நம்மளோடு சில நேரங்களில் இருந்து நடத்துவார், சில நேரங்கள் அவர் நம்மளுக்கு கொடுத்த ஆலோசனை நாம் நடக்க வேண்டும் என்று கொஞ்ச நேரம் அவர் நம்மளை பார்த்து கொண்டு இருப்பார். ஆனா இந்த ஞான கண்மலை நம்ம கூட இருந்துச்சுன்னா என்ன நடக்குமா? இரவானாலும் சரி பகலானாலும் சரி அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். நாம இந்த பாதையிலே நீ போ, இப்படிப்பட்ட பாதையிலே நீ நடந்துக்கோ, அங்க ஒரு மேடு வருகிறது, அங்க ஒரு பள்ளம் வருகிறது என்று சொல்லி தேவன் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த மேகஸ்தம்பம் என்ன செய்யுமாம்? பகலிலே மேகஸ்தம்பமாகி, அதாவது வெயிலில் இருந்து உஷ்ணத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கவும், இரவிலே குளிரில் இருந்து பாதுகாக்கும். இங்கு இரவு என்பது இன்னொரு அர்த்தத்தையும் காட்டுகிறது. ஆவிக்குரிய ரீதியாக அது சத்துருவின் கிரியையை காட்டுகிறது. அப்ப தேவன் முதலாவது பகலிலே இருந்து வருகிற உஷ்ணத்திலிருந்து, உஷ்ணமான போராட்டத்திலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் ஞானம் கண்மலையாய் உங்களுக்கு வெளிப்படுகிறார். இரண்டாவது இரவினாகிய இருளாகிய சத்துரு உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார். அப்ப முதலாவது அவர் மேக ஸ்தம்பத்தினால் நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். இரண்டாவது இந்த மேக ஸ்தம்பம் என்பது எதை காட்டுகிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 14:14 கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனம் ஆகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலிலே மேக தூணிலும் இரவிலே அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள். இங்க பாருங்க, இரண்டாவது மேக ஸ்தம்பத்தின் ஞானஸ்தானம் என்பது என்ன? அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், சொல்லுவார்கள். யார் கேட்டிருக்கிறார்? அந்த வசனம் சொல்லுகிறதுக்கு முந்தின வசனம் 13வது வசனம் சொல்லுது, எகிப்தியர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்ப யார் நம்மளை ஒடுக்கினார்களோ, யார் நம்மளை சிறுமைப்படுத்தினார்களோ, யார் நம்மளை போராட்டத்திற்குள்ளாய் தள்ளி நம்மளை வாதித்தார்களோ அவர்கள் கேட்கும்படியாய், என்ன கேட்கும்படியாய்? கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், அவர் நம்மளை பாதுகாக்கிறார், அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை எகிப்தியர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கேட்கும்படியாய் கர்த்தர் இந்த மேகஸ்தம்ப ஞானஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்ப ஞான கண்மலை நம்மளுக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்குது? நாம் எகிப்தியர் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துவார்.
எகிப்தியர் சொல்லுவாங்க, கடந்த நாட்கள் இவங்க எனக்கு அடிமையாயிருந்தாங்க, ஆனா இன்னைக்கு அவர்கள் நடக்கிற பாதை வித்தியாசமா இருக்குப்பா, நம்மளை விட நல்லா வளர்ந்துட்டாங்க, அவங்களோட ஒரு கடவுள் கூட இருந்து அவங்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியமாய் அதை கேட்பார்கள். இரண்டாவது வசனம் அதே வசனம் சொல்லுகிறது, சொல்லுவார்கள். யாருக்கு சொல்லுவார்கள்? நாம அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிற எல்லா தேசங்களிலும் தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அதே போல கர்த்தர் இந்த ஞான கண்மலையாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறபடினால், இந்த மேக ஞானஸ்தானம் கொடுக்கிறபடினால், முதலாவது நம் எகிப்தியர்கள் நம்மை ஒடுக்கினவர்கள் கேட்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறார். இரண்டாவது, நாம் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். நாம் சொல்லுவோம், கர்த்தரினை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லுவோம். அவங்க கேட்பாங்க, எப்படி நீங்க இங்க வந்தீங்க, எப்படி இந்த பாதையில கடந்து வந்தீங்க, எப்படி உங்களால இது முடிகிறது என்று சொல்வார்கள். அப்ப நாம சொல்லுவோம், கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார், அவர் சொன்னதை நாங்க செஞ்சோம், கர்த்தர் எங்களை நடத்தினார் என்று புற ஜாதிகளுக்கு நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். நம்மளோடு இருக்கிறவர்கள் ஆச்சரியமாய் கேட்பார்கள், நாம் அவர்களுக்கு சொல்லுகிறவர்களாய் இருப்போம். எங்கு? நாம் பிரயாணப்பட்டு போகிற இடங்களில் எல்லாம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, அவர் இந்நாள் முதற்கொண்டு உங்களுக்கு ரகசிய ஆலோசனை கொடுக்கிற ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார். அதனால் நீங்கள் மேகத்தினால் ஞானஸ்தானம் பெறப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அது உங்களை ஒடுக்கினவர்களுக்கு சாட்சியாய் மாறப்போகிறது. நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். அதுதான் மேகத்தினால் ஞானஸ்தானம் பெறுவதற்கான அர்த்தம். இரண்டாவதாக எதனால் ஞானஸ்தானம் கொடுக்கிறாராம்? ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்ப சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம் என்றால் என்ன அர்த்தம்? உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பின்தொடர்ந்து வந்தவர்களை அவர் அழித்தார். பின்தொடர்ந்து வந்தவர்களை அவர் அழித்தார். அப்ப மேக சம ஞானஸ்தானால் நீங்கள் சாட்சி பெறுகிறீர்கள், நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுறீங்க. ஆனால் சமுத்திரத்தின் ஞானஸ்தானம் வர்றது எதற்காக? அதை கொடுக்கிறாராம், உங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறவர்களை அவர் அழிக்கும்படியாக. அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க நம்மளுக்கு நேரமில்லை, வசனத்தை சொல்லுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் அவர்களுக்கு பின்தொடர்ந்து வந்தார்கள், கர்த்தரோ அவர்களை அழித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் சமுத்திரத்தின் ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களை பின்தொடர்ந்து வருகிற, இது என்ன அர்த்தம்? நீங்க விடுதலை பெற்றிருப்பீங்க, நீங்க சுகத்தை பெற்றிருப்பீங்க, ஆனா பின்னாடி ஒரு சத்தம் எப்போதும் கேட்டிருக்கும், நீ நடக்கிற பாதை கரெக்டா? நீ இப்படி போனா திடீர்னு என்ன ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா என்ன செய்வ? நீ கர்த்தர் என்று போய்கிட்டு இருக்க, அது உன்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டா என்ன செய்வ? நீ கர்த்தர் சொல்றான்னு நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, ஆனா அது உன்னை ஆபத்துல கொண்டு போய் விட்டுட்டா, அல்லது கர்த்தரே சொல்லாம மாம்சீகத்துல வந்துட்டா என்ன செய்வ என்று சொல்லி எப்பொழுதும் உங்களை சந்தேகத்திலும் உங்களை போராட்டத்திலும் வைத்திருக்கும்படியாய் எகிப்தியர் போன்ற ஆவிகள் உங்களுக்கு பின்பாய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகளை அழிக்கும்படியாய் சமுத்திரத்தின் ஞானஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த சமுத்திர ஞானஸ்தானம் வந்தவுடனே, அந்த சமுத்திரத்தின் வழியாய் நீங்கள் நடந்து போய் வெளியில வந்தவுடனே இந்த எகிப்தியர்கள் அங்கு மடங்கடிக்கப்பட்டு போவார்கள். இந்த எகிப்தியர்களை எப்பொழுது தேவன் அழித்தாராம்? வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, கிழக்கு வெளுத்து வரும் ஜமனத்தில் என்று சொல்லியிருக்கு. அப்ப கிழக்கு வெளுத்து வரும் நேரத்தில், அப்ப கர்த்தர் எந்த நேரத்திலே நம்முடைய சத்துருக்களை, அதாவது எகிப்தியர்களை நம்மை பின்தொடர்கிற சத்துருக்களை எப்பொழுது அழிக்கிறாராம்? இந்த கிழக்கு வெளுக்கிற நேரம், அதுதான் இந்த அதிகாலையின் நேரம். அதிகாலையின் நேரத்திலே கர்த்தர் அந்த சத்துருக்களை தேவன் அழித்து போடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நீங்க வந்திருக்கிறபடினால் உங்களுக்கு பின்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவையில்லாத சத்தங்களை தேவன் இன்றோடு அவைகளை நிறுத்தி போடுகிறார். உங்களை குழப்பத்திலும் போராட்டத்திலும் சந்தேகத்திலும் குந்தி நடக்க வைக்கிற ரிட்ட சிந்தனையிலே வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா எகிப்தியரின் ஆலோசனைகள், எல்லா எகிப்தியரின் பேச்சுக்கள், எல்லா எகிப்தியரின் பின்தொடர்ந்து வருகிற ஆவிகளை தேவன் இன்றைக்கு அவர் அழித்து போடுகிறார். எதனாலே? சமுத்திரத்தின் ஞானஸ்தானத்தினால் அவர்களை அழித்து போடுகிறார்.
அவைகளை முற்றிலுமாய் அவர் அழித்து போடுகிறார் என்பதுதான் இந்த ஞான கண்மலையினால் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது? யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியருக்கு செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரராகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இந்த பின்தொடர்ந்து வருகிற ஆவியை தேவன் அழிக்கிறதுனால என்ன நடக்கிறது? நாம் கர்த்தருக்குள்ளாய் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் பாதையிலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த சத்தம் அடிக்கடி நம்மளை குழப்புது, அடிக்கடி நம்மளை போராட்டத்துக்குள்ள தள்ளுது. ஆனா கர்த்தர் அவைகளை அழிக்கிறதுனால, கர்த்தர் அவைகளை அழித்து போட்டதை நாம் கண்ணார பார்த்ததுனால நாம் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு கிடையாது, விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கு உறுதிப்படுத்துகிறார். இன்னும் அதிகமான விசுவாசத்தினால் உங்களை நிரப்புகிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் அசையாத விசுவாசத்தினால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். இது எல்லாம் எப்போ நடக்குது? கர்த்தர் ஞான கண்மலையாய் வெளிப்பட்டு உங்களுக்கு மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே கேட்போமாக, நாம் உலகத்தின்படி வசனத்தின்படி ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். ஆனா இன்னைக்கு நாம மேகத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். இன்றைக்கு நாம் சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். இவைகள் ரெண்டும் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரினால் நடத்தப்படுவோம். கர்த்தருக்குள்ளாய் உறுதியான விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். அப்ப தேவன் இன்றைக்கு ஞான கண்மலையாய் வெளிப்பட்டு ஞானஸ்தானத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் அவர்களுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்பட்டபடினால் என்ன நடக்கிறது? அவர்கள் எந்த பாதையிலே கடந்து சொல்லுகிறார்கள்? ஞான போஜனத்தை புசிக்கிறார்கள். மூன்றாவதாக, ஞான பானத்தை குடிக்கிறார்கள். இந்த ஞான போஜனத்தை இரண்டாவது அவர்கள் புசிக்கிறார்கள். அப்ப ஞான போஜனம் அல்லது போஜனம் என்பது என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, போஜனம் என்பது பரலோகத்தின் அப்பம். இந்த பரலோகத்தின் அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு போஜனமாய் கொடுக்கிறார். பரலோகத்தின் அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு போஜனமாய் கொடுக்கிறார். இந்த பரலோகத்தின் அப்பம் என்பது எதை காட்டுகிறது? அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அதே யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, அது ஜீவனை கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட மன்னாவாகிய பரலோகத்தின் அப்பம் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கல, அது உலகப்பரியான ஜீவனை கொடுத்துச்சு. ஆனா மரித்தார்கள். ஆனா நாம பெறப்போகிற பரலோகத்தின் அப்பமாகிய அந்த ஞான போஜனம் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. எதனாலே? வசனம் யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அதனாலதான் பார்த்தோம், ஞான கண்மலையாய் அவர் வெளிப்படுகிறார். கண்மலைனா என்ன? கிறிஸ்து என்று நாம் பார்த்தோம். அப்ப தேவன் அவரையே நம்மளுக்கு போஜனமாய் கொடுக்கிறார். அவருடைய வழியிலே நாம் நடத்தப்படுகிறது மாத்திரமல்ல, அவரே நம்மளுக்கு பலனாய் வருகிறார். நம் வழியிலே நடந்து போகும் பொழுது, சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போகும் பொழுது, வசனம் சொல்லுகிறது, சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போனபடினால் அவர்கள் களைத்து போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப சமுத்திரத்தின் வழியாய் சில நேரம் நடந்து போகும் பொழுது சில நேரம் நம்ம களைத்து போயிடுவோம். ஆனால் அந்த களைப்பிலிருந்து நம்மளை விடுதலையாக்க தேவனே தம்முடைய ஜீவனை நம்மளுக்கு கொடுத்து அவர் ஜீவ அப்பமாய் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறார். இந்த அப்பம் நம்மளுக்கு என்ன பலனை கொடுக்கிறது? அந்த யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். யோவான் புஸ்தகம் 6:40, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. இந்த ஞான போஜனம் நாம் புசிக்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவை நாம புசிக்கும் பொழுது, அவருடைய வழியிலே நாம் நடந்து அவர் பலனை பெற்றுக் கொள்ளும் பொழுது அங்கு என்ன நடக்குதாம்? 2 விதமான பலனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். என்னென்ன பலன்? நாம் நித்திய ஜீவனை அடைகிறோம். 2வது,
கடைசி நாளிலே கர்த்தர் நம்மளை எழுப்புகிறார். இந்த நித்திய ஜீவன் என்பது என்ன? பூலோகத்தில் இருக்கும் பொழுது பரலோகத்தின் நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நான் மரித்தால் கர்த்தரோடு நான் உறவாடுவேன், நான் மரித்தால் பரலோகத்திலே காணப்படுவேன் என்று அந்த அப்பம் நம்மளுக்கு ஜீவ அப்பமாய் மாறுகிறது. அதனால் அந்த நித்திய ஜீவனின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் இந்த சரீரம் மரித்து நாம் மண்ணிலே போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் கடைசி நாளிலே அந்த ஜீவ அப்பம் நம்மளுக்குள் இருக்கிறபடினால், அந்த நித்திய ஜீவனை நிச்சயத்திலே நாம் மரித்தபடினால், கர்த்தர் நம்மளை கடைசி நாளிலே அவர் எழுப்புவார். அவர் வருகிற நாளிலே நாம் எழுப்பப்படுவோம். சரீர ரீதியாய் நாம் மரித்து போயிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் நித்திய ஜீவன் நம்மளுக்குள்ளா இருக்கிறபடினால் கர்த்தர் நம்மளை அப்படியே கடைசி நாளிலே எழுப்புவார். இங்க யோபு புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு, மரத்தை குறித்தாலும் நம்பிக்கை உண்டு, அது வெட்டுண்டு மரித்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால் துளிர்க்கும். அப்ப உலகத்துல இருக்கிற சாதாரண வெட்டு போன அழுகி போன மரமே தண்ணீரின் வாசனையில துளிர்க்குனா, கர்த்தர் நித்திய ஜீவன் நமக்குள்ள வச்சிருந்து சரீரம் மரித்து போயிருந்தாலும் கடைசி நாளிலே அவர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். நீங்க மரண பயத்திலே பிடிபட்டு காணப்படுகிறீர்களா? நான் மரித்து போனால் என்ன நடக்கும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நான் மரித்தால் எங்கே போவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஞான கண்மலையாய் வெளிப்படுகிறார். அதனால் நீங்கள் தேவனுடைய நித்திய ஜீவனை இந்த அதிகாலை வேளையிலே பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அதனால் உங்களை கர்த்தர் கடைசி நாளிலே உங்களை எழுப்புவார். இதே வார்த்தை தான் தானியேலுக்கு கர்த்தர் சொன்னார், நீ போய் இளைப்பாறு என்று சொன்னார். அதே வார்த்தையை கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே சொல்லுகிறார். மரணத்தை குறித்ததான பயம் உங்களுக்கு தேவையில்லை, சாவை குறித்ததான பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஞான கண்மலையை வெளிப்படுகிறபடினால் நீங்கள் இளைப்பாருங்கள். கர்த்தர் உங்களை கடைசி நாளிலே அவர் எழுப்புவார். இரண்டாவதாக அங்கு என்ன நடக்கிறது? அந்த ஞான போஜனம் வந்தபடியினால் அந்த ஜீவ அப்பம் நம்மளுக்குள்ளாய் காணப்படுகிறது. அது நம்மளுக்கு பலனை கொடுக்கிறதா, அது நம்மளை ஆவியிலே நடக்க செய்கிறது. அப்ப ஜீவ அப்பத்தை யார் நம்மளுக்கு கொடுக்கிறார்? ஞான கண்மலை நம்மளுக்கு கொடுக்கிறார். கடைசி மூன்றாவதாக ஜீவ போஜனம் என்று நாம் பார்க்கிறோம். ஜீவ போஜனத்தை விளக்குவதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஜீவ போஜனம் அல்லது போஜனம் என்பது ஞான பானம் என்பது என்ன அர்த்தம்? மூன்றாவதாக ஞான பானத்தை இந்த ஞான கண்மலை நம்மளுக்கு கொடுக்கிறது. ஞான பானம் என்றால் என்ன அர்த்தமாம்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? நமக்கு முன்பாய் கர்த்தர் நிற்பார். கர்த்தர் சொன்னார், நீ ஓரேப்புக்கு போ, உனக்கு முன்பாக நான் கண்மலையிலே நிற்பேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஞான கண்மலையாய் அவர் வெளிப்படுகிறபடினால் நாம் பிரயாணப்பட்டு போகிற எல்லா பாதையிலும் நாம் போய் சேர்வதற்கு முன்பாக கர்த்தர் அங்கு நமக்காய் நிற்பார். இதுவரைக்கும் நீங்க போய் சேரும் பொழுதுதான் கர்த்தர் உங்க பின்னாடி வந்தார். அங்க போய் சேர்ந்த பிறகுதான், ஜெபித்த பிறகுதான் ஒரு விடுதலை வந்தது. ஆனா இங்க என்ன நடக்கிறது? ஞான கண்மலையாய் கர்த்தர் வெளிப்படுகிறதுனால நீங்க போய் சேர்வதற்கு முன்பாக கர்த்தர் அந்த இடத்திலே அவர் உங்களுக்காய் நிற்கிறார். அவர் உங்களை விடுவிக்கும்படியாய், நீங்கள் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றும்படியாய், உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வரும்படியாய், ஜீவன் வேண்டுமா, ஜீவனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் அங்கு போய் நிற்கிறார். யோசித்து பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதுவரைக்கும் நான் உன்னோடு வருவேன் என்று சொன்ன தேவன் இனிமே நம்மளோடு வருகிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்பாய் போய் நிற்கிறார். அவர் நமக்கு முன்பாய் போய் நிற்கிறார். இரண்டாவது ஞான பானம் என்பது எதை காட்டுகிறது? அது வசனம் எப்படியா சொல்லுகிறது? யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:25 சொல்லுகிறது, மரத்தை காண்பித்தார். இங்கு யாத்ராமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிறார்கள். 3 நாள் தண்ணீர் இல்லாம தவிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, ஆனா அங்கு அந்த தண்ணீர் எப்படி இருக்காம்? கசப்பாய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு ஞான கண்மலையாய் வெளிப்பட்டு அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அப்ப தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க கசப்பின் பாதையில போய்கொண்டிருந்தாலும் சரி, வராந்தரத்தின் பாதையில போய்கொண்டிருந்தாலும் சரி, தாகம் என்கிற 3 நாள் தண்ணீர் குடிக்காமல் தாகத்தின் பாதையில போய்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு அவர் ஒரு மரமாய் உங்களுக்கு வெளிப்படுகிறார். அவர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறது தான் இந்த ஞான கண்மலையின் ஞான பானமாய் காணப்படுகிறது. அந்த ஞான பானத்தை தான் நாம் குடிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால என்ன நடக்கிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவரிடத்திலிருந்து
ஆலோசனை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த ஒரே வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போமாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். உடனே அங்க என்ன நடக்குது? அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 26வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி. இந்த ஞான கண்மலை கடைசியா எப்படி வெளிப்படுகிறார்? அவர் நமக்கு அவரே பரிகாரியாய் வெளிப்படுகிறார். உங்கள் பிரயாணத்திலே வருகிற போராட்டங்கள், உங்கள் பிரயாணத்திலே வாழ்க்கையின் பிரயாணத்திலே வருகிற கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் வியாதிகள் எந்த போராட்டம் வந்தாலும் அவரே பரிகாரியாய் வெளிப்படுகிறார். ஆனா அங்கு ஒரு ரகசிய ஆலோசனை கொடுத்து அவர் உங்களுக்கு ஞான கண்மலையை வெளிப்படணும்னா, அவர் உங்களுக்கு பரிகாரியா வெளிப்படணும்னா என்ன செய்யணுமா? அந்த ஆலோசனை, ரகசிய ஆலோசனை அந்த வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் நீங்க கேட்கணும். இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் சத்தம் உங்களுக்கு கேட்கும். அதை நீங்க முதலாவது கவனமாய் கேட்கணும். இரண்டாவது அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்யணும். மூன்றாவது அவர் கட்டளைக்கு நீங்க செவி கொடுக்கணும். நான்காவது அவர் நியமங்களை கை கொள்ளணும். இந்த 4 காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இப்பொழுது கண்களை மூடுவோமாக. எல்லோரும் தேவ சமூகத்திலே கேட்போமாக. ஆண்டவரே, எனக்கு நீ ஞான கண்மலையாய் வெளிப்படுவீராக. எனக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்நாள் முதற்கொண்டு உங்களை ஞானஸ்தானத்தை கொடுத்து உங்களை நடத்துவார். உங்களை பின்தொடர்கிற எல்லா சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கி போடுவார். நீங்கள் கர்த்தரினால் நடத்தப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். எல்லோரும் கண்களை மூடுவோமா? இந்த 3 குறிப்பையும் ஒரு நிமிடம் நாம் செபித்து அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலிருந்து ஞான கண்மலையை பெற்றவர்களாய் நாம் கடந்து சொல்வோம். நம்மளுக்கு அதிக நேரம் கிடையாது, மிகவும் சுருக்கமான நேரம் தான் இருக்கிறது. முதலாவது ஞான கண்மலைக்காக எல்லாரும் சொல்லுங்க. உம்மால் நடத்தப்பட்ட ஞானஸ்தானத்தையும் உம்மால் போஷிக்கப்பட்ட நித்திய ஜீவனாகிய உம்முடைய பரலோகத்தின் அப்பத்தையும் ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே குடித்தவர்களாய், உம்மில் ஞான பானத்தை குடித்தவர்களாய் இவர்களுக்கு முன்பாய் நீர் போய் நின்று இவர்கள் வறட்சியும் கசப்பான வாழ்க்கையும் இன்றோடு நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த ஞான கண்மலையை இவர்களுக்கு வெளிப்படுவீராக. கண்மலையாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே, இப்பொழுதே ஞான கண்மலையாய் நீர் வெளிப்படுவீராக. அப்படி நீ செய்யறக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.